ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்து அமர்வுல நம்ம ஓதும் போது கையை எப்படி வைக்கணும்னு சொல்றாங்க. கையை எப்படி வைக்கணும்னு சொல்லும் போது இந்த விரலை காட்டும் பொழுது கையோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது அகத சலாசத்தம் வஹம்சீன் அப்படின்னாங்க. அதாவது 53 என்பதை போல மடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த 53 இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 53 அப்படிங்கறத அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, குர்ஆன்ல இருந்து எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, ஹதீஸ்ல எப்படி புரிஞ்சு கொண்டாங்க அப்படிங்கறத இந்த சபைக்கு விளக்கணும். ஏன்னா இமாம்கள் உதவி இல்லாமலே நாங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 53ங்கிறத குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நாங்கள் இப்படி புரிந்து கொண்டோம் அப்படிங்கறத அவங்க சொல்லி ஆவணுங்க. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் அப்படிங்கிறான். ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக 10 இரவுகளின் மீது சத்தியமாங்கிறான். அல்லாஹ் தஆலா 10 இரவுங்கிறாங்கல்ல, அது எந்த இரவு? ஏன்னா இமாம்கள் உதவி இல்லாமலேயே குர்ஆன் சிலவங்க புரிஞ்சுட்டாங்க. அந்த 10 இரவு எது அப்படிங்கறதே அவங்க சொல்லி ஆகணும். அப்ப வரிசையாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பல விஷயங்களை வச்சிருக்கிறோம். கலாலா விஷயத்தை வச்சிருக்கிறோம். அதே போல ஹஜ்ஜுடைய மாதங்கள் பிரச்சனை வச்சிருக்கிறோம். அதே போல அஹதுக்கும் வாஹிதுக்கும் விளக்கம் சொல்லணும்னு வச்சிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னொரு வாதத்தை வைத்துவிட்டு அவர் ஏற்கனவே சொன்னதுக்கான பதிலை நான் சொல்ல நினைக்கிறேன். அது பாதில் நிற்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம ரொம்ப உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்பதை நம்ம சொல்லி நேரம் முடிந்தனால நிப்பாட்டி இருக்கிறோம். அது எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, சூரத்துல் அஹ்ஸாப்ல 37வது வசனத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பேசுறான். அப்படி பேசும்போது என்னன்னு கேட்டா, ஸைதிடத்துல உன் மனைவியை நீ உன்னோடு வைத்துக்கொள், அவங்கள தலாக்கு விட்டுறாதே என்று நீங்க சொன்னீங்க. ஆனால் நீங்க வெளிப்படுத்தாத ஒன்றை மனசுல மறைத்து வைத்துக்கிட்டீங்க, மனிதர்களுக்கு பயந்தீங்க, அல்லாஹ் தான் ரொம்ப பயப்படுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. ஒத்துஃபீ ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியதை மனசுல மறைச்சுக்கிட்டீங்க. ஒ தக்ஷன் நாஸ, மனிதர்களுக்கு நீங்க பயந்தீங்க. வல்லாஹு அஹக்கன் தக்ஷாஹு, அல்லாஹ் தான் பயப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். இத விளக்குறோங்கிற பேர்ல இது சாதாரணமா மனிதர்களுக்கு முறையில் விளங்குறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த விளக்குறோங்கிற பேர்ல தப்சீர்கள்ல இமாம்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களான இமாம்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஜைனப் பின்த் ஜஹஷ் இருக்கிறாங்க இல்லையா, ஜைனப்ங்கிறவங்க, அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களாம். பார்த்த உடனே அவங்க ரொம்ப அஜபத்து, ரசூலுல்லாஹ்வை ஈர்த்து விட்டார்களாம். ஆனா அவங்க அவங்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஜெயிதுடைய மனைவியா இருந்தாங்க. அப்ப இப்படி வந்தவன என்ன ஆச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களை அடைந்து கொள்ளணும், இன்னொருத்தருடைய மனைவிய அடைந்து கொள்ளணுங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன வந்துச்சு, என்ன வந்தது அப்படின்னு ஒரு தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்னு எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, கரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் யுரீதுஹு, ஒரு நாள் ஜெயித பாக்குறதுக்காக ரசூலுல்லாஹ் போனாங்க. வாலல் பாபி சித்ரு மின் ஷாரின், வாசல்ல முடியாலான ஒரு திரை இருந்தது. அப்ப திரை இருந்தவுடனே காத்து சித்திர காத்து அந்த திரையை விளக்கியது. அப்ப ஜைனப் அங்க இருந்தாங்க. அவங்கள பத்தின ஒரு கருத்து அவங்கள ஒரு எண்ணம் அவங்க மனசுல உண்டாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இதை அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாங்க. இப்படி எல்லாம் நிறைய எழுதுறாங்க. அது சொல்வதற்கே முடியாத அளவுக்குலாம் இணைஞ்சிருக்கிறாங்க. எழுதி கண்ட காலை பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இப்படிலாம் எழுதி என்ன செய்யறது, நம்ம எப்படியாவது இவர் தலாக்கு விட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தரை மனைவிய அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறனுங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க என்றெல்லாம் குர்ஆனுக்கு விளக்க உரைங்கிற பேர்ல தப்ரி, தப்சீர் பகவி, தப்சீருல் பைலாவி, தப்சீருன் நஸபி, அது மாதிரி நுக்கத்துல் உயூன் இன்னும் நிறைய இருக்கு, தப்சீருல் ஜலாலைனி. இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருத்தருடைய மனைவியை பார்த்து ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் நினைத்தார்கள். அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று இவங்க ஒரு கதையை இட்டு கட்டி உள்ள நுழைத்து செய்திருக்கிறார்கள். இதைத்தான் அந்த சங் பரிவாரத்தில் உள்ளவர்கள் இவங்க எழுதின கட்டுக்கதையில வைத்துத்தான் என்ன செய்யறாங்க, நிறைய விமர்சனங்கள்லாம் எழுப்புறாங்க. அப்ப குர்ஆன் தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் விளக்கம் என்கிற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய்களை இட்டு கட்டி அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய மானத்தை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில பொய்யை புழுகி வைத்திருக்கிறார்கள் குர்ஆனுடைய விளக்க உரை என்ற பெயரில். இந்த விளக்க உரை இல்லைன்னா அழகாக தெளிவாக ஒன்று விளங்குகிறது.
அது தெளிவாக விளங்குற விளக்கம் இல்லாம இந்த கதைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்திருக்கிறார்கள் என்பதை அடுத்து என்னுடைய வாதத்துக்கு அடுத்த ஒரு வாதமாக வைத்துக்கொண்டு அவர் சொன்னதற்கான பதில்களை சொல்றேன். அதுல என்னன்னு கேட்டா 3 பேர் அந்த 3ல் 1 கொடுக்கணும் தாய்க்கு கொடுக்கறது இருக்குல்ல, அது குர்ஆனுக்கு எதிர் இல்லைங்கிறார். மிச்சத்தில் 3ல் 1ங்கிற வார்த்தையை தானே பயன்படுத்துறோம். 3ல் 1ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா 3ல் 1 ஆயிருமாங்க? 100 இருக்கிறது, 100ல 100 ரூபாய் இருக்குது, 17 ரூபாய் கொடுத்துட்டு இதுதான் 3ல் 1 எவனாச்சும் ஒத்துக்குருவானா? 100 ரூபாயில 17 ரூபாய் இப்படி 3ல் 1 ஆகும், 33 ரூபாயில 3ல் 1 ஆகும். 100 ரூபாய் இருக்கிறது, தாய்க்கு இந்த 17 என்ன 3ல் 1, இது எப்படி 3ல் 1, இதான் 3ல் 1 அப்படின்னா இது விளக்கம் ஆகுமா? மிச்சத்தில் 3ல் 1 அந்த வந்துருச்சுன்னு சொன்னா ஒத்துக்குருவாங்களா? இந்த மிச்சத்தில் நாங்க எதுக்கு நீங்க சேர்த்திய? மொத்தத்தில் 3ல் 1 அல்லாஹ் கொடுக்க சொல்லும் போது மிச்சத்தில் 3ல் 1ன்னா அது ஒரு கணக்கா? அப்ப இது குர்ஆனுக்கு எதிர்ங்கிறோம் இல்லைங்கிறார். நல்லா விளங்கிக்கணும். 3ல் 1 வார்த்தை வந்துருச்சான், வார்த்தை வந்துருச்சு, பணம் வரலையே. 33 ரூபாய்க்கு மேல 17 ரூபாய் வந்திருக்குது, வார்த்தை தான் 30 பேச என்னது, மிச்சத்தில் 3ல் 1 சேர்த்துக்கணுமா? அப்ப இதே மாதிரி ஒருத்தங்க பிரிச்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி மிச்சத்தில் வார்த்தையை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு கொடுத்தது போகன்னு சேர்த்துக்கிட்டு சொன்னா கணக்கே மாறி போயிருமே. அப்ப அப்பட்டமாக குர்ஆனுக்கு மோதுகிறார்கள். இது இவங்களுக்கு மட்டும் உள்ள கேள்வி இல்லையா, உலகத்தில் அம்புட்டு பேரையும் கேட்கிறோமா? அம்புட்டு பேர் இப்படி சொல்லி இருப்பார்களே, ஆனால் அம்புட்டு பேருக்கு தான் இந்த கேள்வி. அதுல என்னங்க அல்லாஹ் சொன்னது மாத்தமா யார் சொன்ன எங்களுக்கு என்னங்க? அவ்வளவு பேரும் சொல்லி இருப்பார்களே, ஆனால் இந்த கேள்வி அவ்வளவு பேருக்கும் தான். ஆனால் அவங்க விவாத சபையில இல்ல, சபையில நீங்க பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்லி ஹயாத்தா இல்ல, அதனால உங்கள்ட்ட கேட்கிறோம். அவர்களுக்கும் இந்த கேள்விதான், அவங்கள அவனுக்கு பதில் சொல்ல போறாங்க, நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும், அதை ஆதரிக்கக்கூடிய ஆளுக்கு. அதனால உங்களை நோக்கி கேட்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு சொன்னோம், அதாவது கஸாலியுடைய வழக்கம் பைத்தியக்காரத்தனமா இருக்கணும்ல. அவர் சொல்றாரு பாருங்க, நமக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறதை அல்லாஹ் செய்வானாங்க அப்படிங்கிற மறுபடியும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் சொல்றான் நான் உண்ணவே மாட்டேன், நான் 50 வருஷத்துக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறான், அவன் பைத்தியக்காரன். அல்லாஹ் உண்ண மாட்டேங்கிறான், பத்தியலா பைத்தியக்காரன் சொல்ல முடியுமா? அல்லாஹ் உண்ண மாட்டான், அல்லாஹ் உண்ண மாட்டான், அவனுடைய தன்மைக்கு தகுந்தவர் உண்ண மாட்டான், பருக மாட்டான். நாமளே உண்ண மாட்டோம் என்று சொல்கிறோம், அப்படி அது பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது. அப்ப அல்லாஹ் உண்ண மாட்டேன்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனம் இல்லையான்னு கேட்பீங்களா? நம்ம ஒருத்தன் சாப்பிடவே மாட்டாங்கிறான் 25 வருஷத்துக்கு கிறுக்கேன்றுவோம். அப்ப அல்லாவும் சாப்பிட மாட்டேங்கிறான், அல்லாஹ் கிறுக்கனா? அப்ப விளங்குற விதத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய சக்திக்கு தகுந்தவாறு அவன் இல்லாததையும் அவன் பேச முடியும், நோக்கி பேச முடியும். அது கிறுக்குத்தனம் ஆகாது. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும், இப்பவே தெரியும். நமக்கு இருக்கிற மட்டும் தான் தெரியும், அதனால பேசினா கிறுக்கன். அல்லாவுக்கு இல்லாதும் தெரியும், அவன் அதை நோக்கி பேசினா நமக்கு கிறுக்கம் கிடையாது என்று நம்ம சொல்லுகிறோம். இப்ப என்ன செய்யறாரு பாத்தீங்களா? நம்ம சொல்றோம்ல, அப்ப நமக்கு கிறுக்கன்னு சொன்னா அல்லாஹ் கிறுக்கன் இல்லையாங்கிறது அந்த அர்த்தம் வந்துருமா? அப்ப கஸாலி சொன்னது இன்னும் முட்டு கொடுக்குறேன்னு போய் இன்னும் அல்லாஹ்வை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பதிலை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, ஈலாவு விஷயத்தை எடுக்கிறாங்க. ஈலாங்கிறதுக்கு ஒரு வாதமும் வைக்கவே இல்லை. ஈலாவுக்கு அர்த்தம் தான் சொன்னாங்க. ஈலாவுக்கு இந்த அர்த்தம்ன்றீங்க, அர்த்தத்துக்கு இமாம்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஈலாங்கிற கலாலாவுக்கு இமாம்களுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டேங்கிறார். என்ன விளக்கம் அது? அது டிக்ஷனரியில் உள்ள விளக்கம். அது அகராதி, ஒரு மொழியை அறிந்து கொள்வதாக இருந்தால் தமிழ்ல அறியணும், அரபு மொழி டிக்ஷனரி வச்சு பார்த்து அறிய முடியும். நாங்க மொழிபெயர்த்துக்கிறோம்னா எங்களுக்கு அரபியா தெரியும். எந்த மொழியில மொழிபெயர்த்தாலும் அந்த மொழியை அறிந்து மொழிபெயர்க்கிறதுக்கு பேர் இமாம் அர்த்தமா? அதுதான் தேவைதானே. எந்த மொழியா இருந்தாலும் என்ன செஞ்சு ஆகணும், அந்த மொழியில அறிந்து கொள்ளணும். நாம என்ன கேட்கறதுன்னா, கலாலா என்பதற்கு நீங்கள் ஒரு சட்டம் சொல்றீங்க, நாங்க மாத்தப்பட்டுச்சுன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணணும், இந்த கலாலாண்டா இதான் விளக்கணும் மக்களுக்கு. இந்த மாதிரிங்க விஷயம் இதுல இப்படி எல்லாம் சொல்றாங்க, இது நமக்கு விளங்கலைங்க, இது பாருங்க இமாம்கள் அழகா விளக்குறாங்கன்னு பாருங்க. இவங்க இமாம் விளக்கத்துக்கு இல்லாம இவங்க சொல்லி காட்டணும்னு கேட்கணும். அப்படி வாத வைக்க சொன்னா கலாலாவுக்கு அர்த்தத்தை சொல்றாங்களாம். அர்த்தம்லாம் விளக்கமா? அர்த்தமெல்லாம் ஒரு இமாமுடைய சம்பந்தப்படுமா? அந்த இமாமே ஒரு டிக்ஷனரியுடைய அந்த அரபு மக்கள் பேசிக்கிற வச்சு தான் அர்த்தம் செஞ்சிருப்பாரு. இது ஆய்வு செஞ்சு சொல்ற விஷயத்துக்கு தான் இமாம்கணுமே தவிர மொழிக்கு அர்த்தம் கலாலாவுக்கு இது அர்த்தம் நீங்க அர்த்தம் சொல்லுங்க. நான் அரபிக்கு அரபி சொன்னதான் சொல்ல முடியும். இந்த ஒரு விவரம் கூட இல்லாம என்ன செய்யறாரு, அதை கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், கலாலாண்டு முதல்ல சனி ஞாயிறு 2 நாள் போச்சுங்க, இன்னைக்கு 3வது நாள் போச்சு, அது கலாலாண்ட என்ன? நீங்க என்ன கேட்கறீங்க? நான் என்ன கேட்கிறேன், கலாலாவில் உங்களுடைய கொஸ்டின் என்ன? கலாலாவில் நீங்க வைக்கிற வாதம் என்ன? அந்த கலாலா வசனத்தை வாசிங்க, இதுல பாருங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் விளங்குற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க, இதுக்கு மாத்தமா இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்குது விளங்கலங்க, அல்லாவுக்கு விளக்க தெரியலங்க, ரசூலுல்லாஹ் விளக்கலங்க, பாருங்க இமாம்கள் விளக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேளுங்க. இந்த விளக்கத்தை எடுக்காமல் நீங்க விளக்கம் சொல்லணும், குர்ஆன்ல இருந்தே சொல்லணும்.